ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாமா? நம்ம வந்து கடைக்கு போய் பச்சை மிளகா வாங்குவோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நிறைய பேர் அப்படியே பச்சையாக இருக்கிற மிளகாய் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுமாரி வந்து பழுத்து போன மிளகாய் வந்து எடுக்க மாட்டாங்க, போட்டுருவாங்க. இருந்தாலும் 1 2 இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இருந்தாலும் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க பாவம் இல்லையா? அவங்க வந்து ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் ஆகும் அந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாக ஓடுறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பச்சை மிளகாயும் பழுத்து போகும். நாம் வந்து வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் அடையக்கூடாதுன்னா 1 2 பச்சை மிளகா இந்தமாரி பழுத்து போயிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாவம் அவங்களாம் காசு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் என்ன குறை இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா வரமிளகா வாசனை வராது. பழுத்து தானே போச்சு, வரமிளகா நேரத்துக்கு தானே இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு வாசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி மோந்து பாருங்கள், அதே பச்சை மிளகா வாடை தான் வரும். இது வந்து இங்கே பாருங்கள், இதோட வாங்கிட்டு வந்த மிளகாய், இந்த மிளகாயோடு வாங்கிட்டு வந்த மிளகாய் தான் இது. வந்து கொஞ்சம் வாடி போச்சு. இதில் சொல்கிறீங்களா, இது ஒத்துக்கலாம். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுக்கக்கூடாது, காஞ்சி போயிருந்தால் மட்டும் தான் எடுக்கக்கூடாது. ஆனால் இதேமாரி நல்லா பழுத்து போயிருந்ததுன்னு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1/4 கிலோ வாங்குறீங்க, அதில் ஒரு 4 5 மிளகா பழுத்த மிளகா இருக்குதுன்னா உடனே வியாபாரக்காரங்கிட்ட தூக்கி போட்டுறாதீங்க, நீங்களும் எடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க. பாவம் அவங்களும் ஏதோ 1 கிலோவுக்கு 2 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா, 10 ரூபா இது மாதிரி கிடைக்கும். ஏன்னா போயிருக்கே வியாபாரம் பண்ணுறாங்க. அதோட கஷ்டம் என்னென்னு அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட வயிற்றில் அடிக்கக்கூடாது. நான்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த மிளகாலாம் பொறிக்கணும். அவங்க எவ்வளோ போடுறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். இந்தமாரி பழுத்த மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு 2 3 நாளைக்கு பச்சை மிளகாய் யூஸ் இல்லை, வீட்டில் எதுவும் பச்சை மிளகாய் போட்டு செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன், இதுமாரி நிறம் மாறி இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், ஒரு குண்டு போசியில் தண்ணி வச்சு இந்த மிளகாயை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதில் போட்டு கொஞ்சம் புளி உப்பு போட்டு நல்லா வேகும். கொஞ்சம் தயிர் இருந்ததாக போட்டுக்கலாம், மோர் மிளகா மாதிரி தயிர் மோர் இருந்ததுன்னா ஊற்றி ஒரு கொதி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்தமாரி தட்டில் தனித்தனியாக வச்சு இது மாதிரி வெயிலில் பார்த்திங்கன்னா காய வச்சு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பழம் இது மாதிரி வந்து காய வச்சு ஸ்டாக்கில் வந்து டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க. புளி சாதம் செஞ்சாலும் புளிக்குழம்பு வச்சாலும் சரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா சட்னிக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அரைக்கும்போது இந்த வேவிச்சு காய வச்ச மிளகாயை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி போய் கடையில் வாங்க முடியாது பச்சை மிளகா. அப்படியே வாங்கிட்டு வந்தாலுமோ அது 2 நாள் 3 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணாதான், இல்லைன்னா ஃபுல்லாக பழுத்து போயிடுது. பழுத்து போனாலுமோ யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளால் அடிக்கடி போய் வாங்க முடியல, வாங்கிட்டு வந்தாலும் பழுத்து போயிடுது, வீணாக போயிடுதுன்னு நினைக்கிறவங்க இதுமாரி வேக வச்சு காய வச்சுக்கோங்க, சரிங்களா? கடையில் எப்போவுமே நீங்கள் வந்து வியாபாரக்காரங்கிட்ட வாங்கும்போது மிளகாயெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. எல்லாருமே ஒரு 10 மிளகாய் தூக்கி போடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பூரா பழுத்த மிளகாயாக இருக்கும். அது யாரும் வாங்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட உள்ள வரலையே எத்தனை மிளகா வருதோ அத்தனை மிளகா நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம்.